உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க சூர்யா? நான் விளங்குறதுக்கு தெரியுதா இல்லையா? சாமி கூட நிம்மதியா கும்பிட வராம பிரச்சனை பண்ணாத பிரியா. நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. நீ காலையில ஆபீஸ் போயிட்டு நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வர. அது வரைக்கும் வயித்துல குழந்தை வச்சுட்டு தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. சரி எங்க அம்மா வீட்டுக்கு போலானா அதுக்கு விட மாட்டேன்ற, அவளையும் கூப்பிடலானா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ற. நான் தான் உன்னை பாத்துக்கிறேன் லடி. அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நீ என்ன பாத்துக்கிட்டா நான் எதுக்கு அம்மாவை கூப்பிட்டு போறேன்? நீ தான் ஆபீஸ் போயிடுறியே. ஆபீஸ் போகாம குழந்தை பிறக்கிறோட உன் கூடவே உட்காந்துட்டான். காசுக்கு என்ன பண்றது? நான் ஒன்னும் ஆபீஸ் போகாம என் கூடயே இருந்தா நான் சொல்லல. அட்லீஸ்ட் கால் பண்ணா எமர்ஜென்சி கால் ஆச்சு அட்டென்ட் பண்ணணும். அன்னைக்கு மட்டும் கேள்விட்டாக்கா இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆகிருக்கும்? என்னமோ நான் உன்னை கேர் பண்ணாம இருக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணாத பிரியா. உன் மேல கேர் இல்லாம தான் உன்னை நல்ல ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னா. உனக்கு தேவையான டேப்லெட்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த டைம் நீ என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் எல்லாமே உனக்கு பார்த்து பார்த்து வாங்கி தரேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போதுமா சூர்யா? இதெல்லாம் காசு இருந்தா நானே வாங்கி போனேன். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு புரியலையா? காலையில வாக்கிங் போக கூட வேணா வரமாட்டேன்ற, ஒரு கேரிங்கா குழந்தை பக்கத்துல உட்காந்து எட்டி உதைக்கிறானா, பெயின் எப்படி இருக்கு, இது எதுவுமே நீ கேட்க மாட்டேன்ற. நைட் நான் எத்தனை தடவை தூக்கம் வராம எழுந்துச்சு உட்காந்துருப்பேன் தெரியுமா? இது நம்ம குழந்தை, ஆனா நான் நடந்த பாத்துக்கிற மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்ற. போ சூர்யா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. எல்லாம் என் தலை எடுத்து. எனக்கும் அவன் கூட இருந்து உன்னையும் பாப்பாவையும் பார்த்துக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் போகணும்ல. கால் கூட அட்டன் பண்ண வந்து ரொம்ப தப்பு. ஏதோ ஒர்க் ப்ரெஷரில் அப்படி பண்ணிட்டேன். நீ வேணா உங்கள் அம்மா வர சொல்லு. டெலிவரி டைமோட உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிட்டோம். அப்போ நீ என்ன பாத்துக்க மாட்டியா? இது வரைக்கும் எப்படி இருந்தேன்னு தெரில, ஆனால் இனிமேல் உன்னை பெட்டராக பார்த்துப்பேன். இருந்தால் நான் ஆஃபீஸ் போகிற டைம் நீ தனியாக இருப்பில்ல, அதுக்காக தான் வர சொல்கிறேன். அப்ப இனிமே என்ன நல்லா பாத்துப்பியா? கண்டிப்பா. அப்ப சாரி கேளு. சாரி. பாப்பா கிட்ட கேளு. சாரி. பாப்பா உன்னை மன்னிக்கலையா? சாரி பாப்பா, மன்னிச்சிரு. அப்பாவை மன்னிச்செல்லாம் மன்னித்தாங்க சொல்லிட்டேன். ஆனா இனிமே இப்படி பண்ணா பாப்பா கிட்ட பேச மாட்டா. பண்ண மாட்டேன். சரி, வாக்கிங் போகிற டைம் ஆகுதுல்ல, வா வாக்கிங் போகலாம்.